இறுதியாக நடந்த ரணில் பெசில் சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெசில் ராஜபக்ஷவிடம் சொன்ன ஒரு விடயம்தான், எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் எஸ்ஜேபியை சேர்ந்த 20 எம்பிக்கள் எங்களோடு இணைந்து கொள்வார்கள். எனவே அதுவரைக்கும் நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் குறித்தோ ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் குறித்தோ எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது என்பதுதான் இந்த சந்திப்பின் பிறகு மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் 17ஆம் தேதி இந்த ஜனாதிபதி தேர்தல்கள் குறித்தும் குறிப்பாக மொட்டு கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் குறித்தும் ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் 17ஆம் தேதி அவருடைய அந்த விசேட அறிவிப்பில் மொட்டு கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் தம்பிக்க பெரேரா என்றும் அந்த அறிவிப்பை தான் மஹிந்த ராஜபக்ச வெளியிட இருக்கிறார் என்றும் நாங்கள் சொல்லியிருந்தோம். இதற்கிடையில் இப்போது ரணில் விக்ரமசிங்க நேரடியாக எஸ்ஜேபி எம்பிக்களோடு கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த பலரும் நாங்கள் இத்தனை பேரை கொண்டு வருகிறோம் என்று சொன்னாலும் யாரும் எத்தனை பேரை கொண்டு வராத நிலையில் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக களத்தில் இறங்கி இருப்பதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் தான் பெச்சட் வீதி உள்ள ஜனாதிபதியுடைய இல்லத்தில் ஒரு சந்திப்பும், அதே நேரம் பிரபல வர்த்தகர் ஒருவருடைய வீட்டில் ஒரு சந்திப்பும், அதே நேரம் ஒரு எஸ்ஜேபியை சேர்ந்த எம்பியின் வீட்டுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்று ஒரு சந்திப்பையும் நடத்தி இருப்பதாக கேள்விப்படுகிறோம். முக்கியமாக இவர் நடத்திய இந்த சந்திப்புகளில் 2 எம்பிக்கள் நேரடியாகவே ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்வதற்கு சம்மதித்திருப்பதாக தெரிகிறது. அதே நேரம் சில எம்பிக்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டணியில் இணைந்து கொள்வதாக சம்மதம் தெரிவித்திருக்கிறார்களாம். இன்னும் சில எம்பிக்கள் லான்சா கூட்டணி மூலமாக ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு உறுதி அளித்திருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். இப்படி எஸ்ஜேபி எம்பிக்களை தன் பக்கம் எடுப்பதற்கு ரணில் நேரடியாக இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எஸ்ஜேபிக்குள் ரணிலையும் சஜித்தையும் சேர்த்து வைப்பதற்கான ஒரு பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கு முக்கியமாக ராஜித சேனாரத்ன தலைமை வகிப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். குறிப்பாக ராஜபக்சாக்களை அரசியலிலிருந்து துடைத்தெறிவதற்கு ரணிலும் சஜித்தும் ஒன்று சேர வேண்டும் என்று இந்த பிரச்சாரத்தை ராஜித சேனாரத்ன கொண்டு சென்றிருப்பதாகவும் பல எம்பிக்களுக்கு இதை சொல்லி அவர்களுடைய மண்டையை கழுவி வருவதாகவும் தெரிகிறது. இது எப்படி போனாலும் அண்மையில் நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது திஸ்ஸா அத்தநாயக்க கூறுகின்ற போது யார் என்ன பேசினாலும் எஸ்ஜேபியை சேர்ந்த 20 எம்பிக்கள் ரணிலோடு ஒருபோதும் சேரவே மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார். இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் இந்த கதைகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஒரே ஒரு விடயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. அது என்னவென்றால் எஸ்ஜேபியும் யுஎன்பியும் திரும்பவும் ஒன்று சேர்வார்களா அல்லது எஸ்ஜேபியில் இருக்கின்ற 20 எம்பிக்களை ரணில் தன்னுடைய பக்கம் எடுத்துக்கொள்வாரா? இந்த கேள்விகளுக்கான விடைகள் தான் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு மிக பிரதான காரணமாக இருக்க போகிறது. இந்த கதை இப்படி போய்கொண்டிருக்கின்ற போது இன்னும் ஒரு பக்கத்தில் சரத் பொன்சேகா ரணிலோடு சேர்வதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் இருப்பதால் அவ்வாறு ஒருவேளை சரத் பொன்சேகா ரணிலோடு சேர்ந்தால் அந்த வெற்றிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த வெற்றிடம் மூலமாக சிங்கள பௌத்த வாக்குகளை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்கும் எஸ்ஜேபி ஒரு புதிய திட்டத்தை வகுத்து வருவதாக தெரிகிறது. இந்த அடிப்படையில் தான் சரத் பொன்சேகாவினுடைய அந்த வெற்றிடத்துக்கு சம்பிக்க ரணவக்கவை எடுப்பதற்கான முழு முயற்சிகளும் கடும் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக கேள்விப்படுகிறோம். எந்த பக்கமும் இல்லாமல் இப்போது தனித்திருக்கின்ற சம்பிக்க ரணவக்கவுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றும் நல்ல தருணம் என்றும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள். சம்பிக்க ரணவக்கவுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இப்போது இருக்கின்ற டிரான் அலசுக்கும் இடையில் ஒரு விரோதம் இருக்கிறது. இந்த விரோதத்துக்கு முக்கியமான காரணமாக இருப்பதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கைது செய்யப்பட்டார். இந்த கைதுக்கு பின்னால் இருந்த முக்கியமான ஒரு நபர் தான் சம்பிக்க ரணவக்க என்று அவருக்கு தெரிந்ததன் காரணமாக டிரான் அலசுக்கும் சம்பிக்க ரணவக்க ஆகிய இருவருக்கும் இடையில் ஒரு நெடுங்கால ஒரு விரோதம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு பக்கம் சம்பிக்க ரணவக்கவுக்கும் உதயகம்மவிலவுக்கும் இடையிலும் ஒரு விரோதம் இருந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே சம்பிக்க ரணவக்க ரணிலோடு சேர்வதற்கான ஒரு சாத்தியப்பாடுகள் இருந்தாலும் டிரான் அலஸ் ரணிலோடு மிக நெருக்கமாக இருப்பதால் சம்பிக்க ரணவக்க ரணிலோடு சேர்வதற்கான சாத்தியம் இல்லாமலே இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஏற்கனவே ஒரு விரோதத்தோடு இருக்கின்றவர்கள். அதே போலத்தான் திலித் ஜெயவீரனுடைய கூட்டணியில் சம்பிக்க ரணவக்க சேர்வதாக இருந்தாலும் அங்கு உதயகம்மவில இருக்கிறார்.
உதயகமன்பிலவுக்கும் சம்பிக்க ரணவக்கமுக்கும் ஏற்கனவே ஒரு விரோதம் இருப்பதால் அந்த கூட்டணியிலும் சம்பிக்க ரணவக்க சேர முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. இந்த நிலையில் தான் சம்பிக்க ரணவக்கவுக்கு சேரக்கூடிய ஒரே இடமாக இருப்பதுதான் எஸ்ஜேபி என்று சிலர் பேசிக் கொள்கிறார்கள். குறிப்பாக இதனை நன்கு அறிந்த ரஞ்சித் மதுவ பண்டார சம்பிக்கவை எஸ்ஜேபிக்குள் எடுப்பதற்கான ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இது தொடர்பாக பல ரகசிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. ரஞ்சித் மதுவ பண்டார இப்படி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தாலும் ரஞ்சித் மதுவ பண்டாரவுக்கு சம்பிக்க ரணவக்கவை தன் கட்சிக்குள் எடுப்பதற்கு விருப்பம் இருந்தாலும் சஜித் பிரேமதாசவுக்கு சம்பிக்க ரணவக்கவை தன் கட்சிக்குள் எடுப்பதற்கான ஒரு இறுதி முடிவை அவர் இன்னும் சொன்னதாக, அதாவது குறிப்பாக சாதகமான ஒரு முடிவை அவர் இன்னும் எடுக்கவில்லை என்றே தெரிகிறது. இந்த மாதிரி விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது எல்லா கட்சிகளுக்குள்ளும் ஒரு புதிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் பிரச்சனைகளே இருந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பெரும்பாலான எம்பிக்கள் சலூன் கடைக்கு உள்ளே செல்வதற்கும் வெளியே போவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய தனிப்பட்ட விரோதங்களை எல்லாம் மறந்து அவர்களுடைய சுயலாபங்களுக்காக அவர்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான எம்பிக்கள் குறித்து மக்கள் அதிகம் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் அதிகார அரசியலில் இவை எல்லாம் சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த அதிகார அரசியலில் மக்கள் தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.